நாளும் கட்டிடுவோம் ஒவ்வொரு செயலாம் கற்களாலே. ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம் ஒவ்வொரு செயலாம் கற்களாலே. உத்தமர் இயேசுவின் அஸ்திபாரம், உத்தமர் இயேசுவின் அஸ்திபாரம் பத்திரமாக தாங்கிடுவார், பத்திரமாக தாங்கிடுவார். கட்டடம் கட்டிடம் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே மறுபடியும் தேவ சமூகத்தில் சேர்வதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த லெந்து நாட்கள் என்று சொல்லி அனுசரித்து வருகிற இந்த காலங்களில் கொஞ்ச நேரம் நம்முடைய தியான நேரங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் பிரீதியாய் நிற்கும்படியாகவும், இன்னும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை அறிந்து அதற்கேற்றது போல வாழ்வதற்கு கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு வாசலை திறந்து கொடுக்கவும், மனதை திறக்கவும், செவிகளை திறக்கவும், நம்முடைய சிந்தைகளில் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடவும் கிருபை தருவாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் நடந்திருக்கிற அந்த சம்பவத்தை குறித்து நம்முடைய மனதிற்குள்ளாக ஒரு சிறு யோசனைக்காக நம்முடைய நேரத்தை விட்டு கொடுக்கலாம். எங்க நடந்த ஒரு சம்பவத்தை நாம் அறிவோம். சாமுவேல் மரித்து போகும் வரைக்கும், தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் தன் மரண காலம் வரைக்கும் மிகவும் கவனமாய் இஸ்ரவேலரை அவர் அபிஷேகித்த ராஜாக்களை நடத்தி வந்ததை நாம் அறிவோம். சவுல் சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு சாமுவேலுடைய ஒவ்வொரு காரியத்திலும் சவுல் மிகவும் எச்சரிக்கையாய் நடக்க வேண்டியது இருந்தது. ஆனால் சவுல் நடத்தி வந்த எல்லா காரியங்களிலும் சாமுவேல் கருத்துள்ளவராய் கவனித்து வந்த நாட்களை நாம் அறிவோம். ஒரு புறத்தில் கருத்துள்ளவராய் கவனித்தாலும் மற்றொரு புறத்தில் சவுல் சில சமயங்களில் சாமுவேலின் வார்த்தைகளை தள்ளியே வாழ்ந்தார் என்பதை நாம் அறிவோம். தீர்க்கதரிசி ஒன்று சொல்வார், இவர் ஒன்று நடத்தின சில சம்பவங்கள் வேதத்தில் உண்டு. இப்படிப்பட்ட காலங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளவும், சவுலுக்காக சாமுவேல் கண்ணீர் வடிக்கவும் போதுமான அந்த சூழ்நிலையில் எப்படியோ ராஜ்யபாரத்தை காப்பாற்றி வந்த சூழ்நிலைகளையும் நாம் அறிந்திருக்கிறோம். இங்கு சாமுவேல் இறந்து போன பின்பு சவுல் மிகவும் வேதனை அடைந்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கு அறிவோம். அதில் நடந்த சம்பவம் என்ன? பெலிஸ்தியர் சவுலுக்கு விரோதமாய் தன்னுடைய படைபலத்தை கூட்டி போருக்கு வருகிறார்கள். சாமுவேல் மரித்து போனார் என்று 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். அவர் மரித்து போனார் என்று அறிந்தும் சவுல் கர்த்தரை சரியாய் தேடாதபடிதான் வாழ்ந்து வந்தார். அவருடைய பலன், நமக்கு இருக்கிற இராணுவம், நமக்கு இருக்கிற காரியங்களின் மேல் ஒருவேளை கவனம் செலுத்தினாரோ அல்லது தேவனை தேடுவதற்கு அவருக்கு மனது வித்தியாசமானதோ தெரியவில்லை. சாமுவேல் சாகும் வரைக்கும் இஸ்ரவேலரும் தப்பித்து வாழ்ந்து வந்தார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி மரித்த பின்பு சவுலுடைய வாழ்க்கை தலைகளாய் மாற தொடங்கிவிட்டது. இது இன்றைக்கு நம்முடைய கவனத்தில் இருக்க வேண்டிய ஒன்று. சில வேளையில் நம்மை கடிந்து கொண்டு நடத்தி கொண்டே இருக்கிற ஊழியர்கள் இருக்க வரைக்கும் நான் நடந்து கொண்டிருக்கிறோம். அவர் என்ன நினைப்பாரோ, என்ன செய்வாரோ என்று. நமக்கு போதனை செய்கிற, நமக்கு அறிவு புகட்டுகிற அல்லது வேதவசனத்தை கற்றுக் கொடுக்கிற அவர் மரித்தார் அல்லது இல்லை, அல்லது அவர் கண்டு கொள்ளாதவர் போல் இருக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே நம்முடைய நடைமுறைகள் வித்தியாசமாய் மாறுவதை நாம் அறிந்திருக்கிறோம். அது அந்த காலத்தை போலல்ல. இன்றைக்கு ரொம்ப வினோதமான காலம். ஊழியர் எவ்வளவு பாடுபட்டு எவ்வளவு ஒரு விசுவாசியை நடத்தி வந்தாலும் சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் வரும் பொழுது ஊழியரையும் அவருடைய ஊழியத்தையும் கூட மதியாமலே கடந்து போகிற ஏராளமான கர்த்தருடைய ஜனங்கள் உண்டு. இன்றைக்கு நடக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் எண்ணி பாருங்கள். யாரும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் வாழ்வதில்லை. போகிறோம், அவங்க ஆலயத்துக்கு போகிறோம், அதற்கு வேண்டிய சந்தா கொடுக்கிறோம், அல்லது அதற்கு வேண்டிய காரியங்களை ஒழுங்கு செய்கிறோம், தேவ சபையை விட்டு வெளியே வந்து விடுகிறோம், மனம் போல செய்து வைக்கிறோம். நம்முடைய மனது எப்படி
உலகத்தின் ஆசவாசங்கள், இச்சைகள், உலகத்தின் பழக்க வழக்கங்கள், அதில் உள்ள ஐதீகங்களோடு இணைந்திருந்தாலும் வருகிற போதகரும் அவைகளை கண்டு கொள்வதில்லை. அவர் சொல்லுவார், அதனால் என்ன, அப்படி கூட இல்லாமல் எப்படி வாழ முடியும்? இப்படி பலவிதமான காரியங்களை செய்வதால் விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்தில் கிடைக்க வேண்டிய பலனையும், விசுவாசிகள் தங்கள் தேவனிடத்திலிருந்து அடைய வேண்டிய பிரதிபலனையும் கூட இழந்து போய் நிற்கிற ஏராளமான சந்தர்ப்பங்கள், ஏராளமான நேரங்களை நம்மால் அறிய முடியும். இங்கு சாமுவேல் உயிரோடு இருக்கும் வரைக்கும் சவுளுடைய காரியம் ஒன்று வந்தாலும் சாமுவேல் மரித்து போனார். சவுல் தன் செய்கையில் வேறு விதமாய் ஆனார் என்று சொல்வதை விட 28ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சாமுவேல் பயந்தான், சவுல் பயந்தார், அவன் இருதயம் தத்தளிக்க தொடங்கிவிட்டது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்கும் பொழுது எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியமும் நம்முடைய அனுபவத்தில் நாம் அவைகளை உற்று பார்த்து செயலாக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய நடைமுறையை அவர் அவ்வளவு காரியங்களாக அல்ல, நம்முடைய நடைமுறையில் நாம் எப்படி தேவனுடைய காரியங்களில் அடியெடுத்து வைக்கிறோம் என்பது அவர் உற்று கவனிக்கிற ஒரு சரியான பாடமாகும். இங்கு எழுதின வார்த்தைகளை கவனியுங்கள். சாமுவேல் மரித்து போனார். பெலிஸ்தியர் அவரிடத்தில் போருக்கு வந்தார்கள். சாமுவேலின் இருதயம் தத்தளித்ததாம், பயந்து நடுங்கினான் என்று அந்த வேதத்தில், அந்த வசனத்தில் நாம் வாசிக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்களுடைய அனுபவங்கள் ஒன்று சார்ந்திருப்பதிலே தான் இருக்கிறது. திடீரென்று வருவார்கள், ஆண்டவர் எனக்கு ஏதாவது சொல்லி இருக்கிறாரா அப்படி கேட்பார்கள். ஆனால் ஆண்டவருக்கு நான் இந்த விதத்தில் பயந்து நடந்து கொண்டிருக்கிறேன் என்கிற மனச்சாட்சி அவர்களோடு பேசுவதற்கு அவர்கள் இடம் தருவதில்லை. நடந்திருந்தால் தானே அந்த மனச்சாட்சி இடம் தரும். நான் ஆண்டவருக்கு முன்பாக இப்படி செய்தேன். எசேக்கியா ராஜா அழுதார். அவர் அழுதது, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று புலம்பினார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக குறைவு என்பதை நாம் முதலாவது உற்று பார்த்து செயல்படுவோமானால் நம்முடைய அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்கும். இங்கு அவன் இருதயம் தத்தளிக்க தொடங்கினது, தடுமாறுகிறான். என்ன செய்வது? இன்றைக்கும் அதே அனுபவங்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையில். ஏன் இதயம் தத்தளிக்கிறது? ஏன் பயம்? ஏன் மனவேதனை? அது எனக்கு வந்தது, நான் பயந்து கொண்டேன், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னார்கள் என்று அல்ல. தீர்க்கதரிசி சாமுவேல் செத்து போனது போல அநேக கர்த்தருடைய பிள்ளைகளின் விசுவாசம் செத்து போனது. அவருடைய விசுவாசம் செத்த கிரியைகளாய் காணப்படுவதால், செத்து போனதால், விசுவாசத்தில் ஊன்ற கட்டப்பட முடியாமல், விசுவாசத்தில் நிற்க முடியாமல், விசுவாசத்தில் பலன் கொள்ள முடியாமலே அவளுடைய அனுபவங்கள் இருப்பதால் செத்து போன உடனே பயமும் திகிலும் உள்ளத்தை பிடிக்க தொடங்குகிறது. அதனால் தங்களுக்கு அடைக்கலம் தேடுகிறார்கள். அதனால் தங்களுக்கு புகலிடம் தேடுகிறார்கள் ஜெபிக்கிற ஆட்களை. அதனால் தங்களுக்கு புகழம் தேடுகிற ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிற ஒரு நிலையை. அதனால் தங்களுக்கு புகலிடம் தேடுகிறார்கள். பிசாசு ஓட்டுகிறார். உங்க போதகருக்கு அந்த வல்லமை இருக்கா? உங்க போதகர் அதை ஜெபம் பண்ணுவாரா? இப்படி செய்வாரா? இப்படி மனிதன் கிளம்ப தொடங்கிவிட்டான். விசுவாசிகள் இன்றைக்கு எண்ணி பாருங்கள், என்ன வேடிக்கையான ஒரு கிறிஸ்தவ நிலையில் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்ந்து வருகிறார்கள். அதற்கு காரணம் ஒன்று, சாமுவேல் செத்து போனார். தன்னை விட்டு பேலன் போனது. தனக்கு ஆதரவு காட்டுகிறவர் இல்லை, தனக்கு பதிலாக ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டுகிறவர் இல்லை, விண்ணப்பிக்கிறவர் இல்லை என்கிற பயம். தங்களுக்குள் இருந்த விசுவாசம், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற அந்த பக்தி இல்லை, அந்த பயம் இல்லை. விசுவாசம் செத்து போன ஒரு நிலையை குறிக்கிற ஒரு காரியம். நீங்கள் அதே 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சவுல் வித்தியாசமாய் தேவனை தேட தொடங்குகிறார். எப்படி ஆகிலும் என்னோடு பேசுவாரா? எப்படி ஆகிலும் என்னோடு பேசுவாரா? இருக்கும் பொழுது சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் கவனிக்கவில்லை. இருக்கும் பொழுது மனம் திரும்புதல், இருக்கும் பொழுது சொல்லுகிறார்கள், கவனிக்கிறதில்லை. இருக்கும் பொழுது பாவம் காரியங்களை விட்டுவிடுன்னு சொல்லுகிறார்கள், கவனிக்கிறதில்லை. இருக்கும்போது வேத வசனத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது, இப்படி நடைமுறையை மாற்று என்று சொல்கிறார்கள், கவனிக்கிறதில்லை. இருக்கும் பொழுது ஜெபிங்க, கவனிக்கிறதில்லை. இருக்கும்போது குடும்ப ஜெபம் செய்கையா, அதை கண்டுக்கிறதில்லை. இருக்கும்போது குடும்பமாக ஆராதனைக்கு வாங்க, அதை கண்டுக்கிறதில்லை. என்ன சொன்னாலும் அதன் மேல் ஒரு கவனம் இல்லை. என்ன பேசினாலும் அவைகள் ஒன்றும் பெரிய காரியமாய் தென்படுகிறதில்லை. ஆனால் உத்தரவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய சமூகத்தை நாடி வரும் பொழுது அவருக்கு உத்தரவு எந்த விதத்திலும் இல்லையா, எந்த விதத்திலும் இல்லையா. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவங்க எனக்கு
தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அவங்க என்ன இப்படி நடக்குன்னு சொன்னாங்க. அப்படியே நடந்தது. எனக்கு கனவுல தோன்றும். நாங்கள் ஜெபிக்க ஒரு வீட்டிற்கு போனோம். அந்த தாய் சொன்னார்கள், எல்லாரும் ஜெபிக்கிறோம், எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஜெப வேலை முடிந்த உடனே சொல்லுவார்கள், இந்த நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு நடுப்பகுதியில் ஒரு ஊற்று புறப்பட்டு அவ்வளோ பெரிய ஊற்று தண்ணீராய் கொட்டுகிறது, ஜீவ தண்ணீர் கொட்டுகிறது. இதெல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் சாதாரண விஷயத்தில் கூட விசுவாசத்திலே அவர்களால் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை தாங்களே ஏமாற்றி வாழ்கிறார்கள். நான் சொல்லுகிறது ஐதீகத்தின் காரியத்திற்கு அல்ல, சபையினுடைய காரியத்திற்கு அல்ல, இன்னொருவரை குறை சொல்வதற்குள்ள, அவரை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். தேவ உத்தரவு ஒரு இடத்திலிருந்து வரவில்லை. சவுலுக்கு என்னதோ செய்து பார்க்கிறார், எப்படியோ ஜெபித்து பார்க்கிறார், யாரையோ கூப்பிட்டு பார்க்கிறார். ஏதாவது ஆண்டவர் பேசுவாரா? இல்லை. ஏதாவது ஆண்டவர் சொல்லுவாரா? இல்லை. காரணம், பேசும் பொழுதே கேட்காத ஒரு மனிதனுக்கு, எச்சரிப்பின் சத்தம் வரும்பொழுதே கவனிக்காத ஒரு மனிதனுக்கு, தேவ வசனம் தன்னோடு இடைப்படும் பொழுது செவி கொடுத்து கேட்காத ஒரு மனிதனுக்கு, என்ன கர்த்தருடைய வார்த்தை இன்னது சொல்லுகிறது, கீழ்ப்படிந்து நட என்று சொல்லும் பொழுது அவைகளை தங்கள் அனுபவத்தில் கொண்டு வராத ஒரு மனிதனுக்கு, கர்த்தர் எப்படி ஆகிலும் தன்னோடு இடைப்படட்டும் என்று எத்தனையோ முறை கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி, வேதவசனத்தை அனுப்பி, எல்லா வகையிலும் அவனோடு பேசும் பொழுது அவனை குறித்து அதை குறித்து கொஞ்சமும் கவலை இல்லாமல் போகிற ஒரு மனிதனுக்கு இக்கட்டு வரும்பொழுது தேவன் பேச வேண்டும் என்று விரும்பினால் எப்படி பேசுவார்? உத்தரவே இல்லை. சவுல் ராஜாவானாலும் சரி, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனால், தேவ சமூகத்திலிருந்து உத்தரவு வருகிறது என்று சொன்னால் பொய்யை தவிர வேறொன்றுமில்லை. காரணம், ஏற்கனவே நான் அவருக்கு பயப்படவில்லை, அதனால் அவர் என்னை கேட்கவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? நான் கூப்பிடும் பொழுது நீ பேசல, அதனால நான் உன் பிள்ளைகளையே மறந்துடுவேன். நீ கூப்பிடும்போது நானும் அதை கேட்க மாட்டேன். வேதத்தை வாசித்து பாருங்கள், வேதத்தில் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்டு. சவுலை குறித்து இன்னும் ஒரு காரியத்தை நீங்கள் 7வது வசனத்தில் வாசிக்கலாம். இப்போ வேஷம் மாறி அவன் ஓட வேண்டிய ஒருவனாய் மாறிவிட்டான். அரசனாய் ஆள வேண்டிய ஒருவன், அரசனாய் நிற்க வேண்டிய ஒருவன், பிசாசுகளுக்கு கட்டளை கொடுக்க வேண்டிய ஒருவன், ஜனங்களுக்கு கட்டளை உத்தரவு கொடுக்க வேண்டிய ஒருவன், எதிரிகளை பார்த்து சவால் விட வேண்டிய ஒருவன், எதிரிகளுக்கு முன்பால் தைரியமாய் நிற்க வேண்டிய ஒருவன். எந்த எதிரியானாலும் என்னிடத்தில் வரட்டு, நான் பார்த்து கொள்கிறேன், கர்த்தருடைய நாமத்தினாலே அவனை ஜெயிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் தன்னுடைய ராஜ வேஷத்தை கலைந்து சாதாரணமாய் மாற வேண்டியதாய் மாறிவிட்டது. பரிதாபமான நிலைமை. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளின் இதே கவனத்தை, நான் சொல்லுகிற காரியங்கள் இப்படி இருக்கிறாய் அப்படியா இருக்கிறாய் என்ற அல்ல. நான் ஒரு வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த வேத வசனம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது என்று கவனிப்பதோடு கூட, இந்த வசனத்தினுடைய தன்மையில் நான் எப்படி இருக்கிறேன் என்று கவனிக்க வேண்டும். அந்த அனுபவம் நமக்குள் இருந்தால் தான் நான் வேதம் வாசிக்கிறேன் என்று அர்த்தமாகும். நான் ஏதோ ஒரு சங்கீதத்தை எடுத்து மனப்பாடமாய் படிச்சுட்டு போற மாதிரி அல்ல. அதுவும் சில குடும்பங்கள் இருக்கிறது, காலையில் எழுந்திரிச்சு பைபிள் படிக்க சொன்னோமா, தெரிஞ்ச சங்கீதத்தை எடுத்து அப்படி கடன்னு படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. வேத வசனம் எங்க இருக்குன்னு தெரியாது, வேத புஸ்தகமே எங்க இருக்குன்னு தெரியாது, வேத புஸ்தகத்தினுடைய அனுபவம் அது எங்க இருக்கு முதல்ல சொல்ல முடியாது. பரிதாபமான நிலைமை. தேடுவாங்க எங்க இருக்குன்னு. வேத புஸ்தகத்தில் ஒரு புஸ்தகத்தை சொன்னா தேடுவாங்க. இரவு பகலாய் எல்லா காரியங்களிலும் ஈடுபாடு இருக்கும். கர்த்தருடைய வேதத்தில் அந்த ஈடுபாடு இருக்காது. ஜெப நேரத்தில் ஈடுபாடு இருக்காது. பரிதாபமான நிலைமை இந்த சவுலுக்கு. அவள் மற்றவர்களை பார்த்து சொல்லுகிறான், எப்பா நீங்கள்லாம் நல்ல உங்க வேஷத்துல நின்று சண்டை போடுங்க, நான் என் வேஷத்தை மாற்றி சண்டை போட்டு பார்க்குறேன், அப்போவாவது நான் ஜெயிப்பேனான்னு பார்க்குறேன். அது அவன் ஜெயிக்கிறதுக்கு வேஷம் மாறல, எதிரிக்கிட்ட தப்பிக்கிறதுக்கு வேஷம் மாறி இருக்கிறான். எதிரிக்கு தப்பிக்கணும். நீங்கள் நாங்கள் ஒரு நிமிஷம் அப்படி கவனிங்க. எங்கே ஆராதனைக்கு போகிறீங்க, இந்த இடத்துக்கு போகிறோம், எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் உபத்திரவம் நெருக்க வந்த உடனே வேறு ஒரு இடத்துக்கு ஆராதனைக்கு போயிடுவாங்க. நான் குறிப்பாக எந்த காரியத்தையும் சொல்லலை, நான் நடைமுறையை சொல்லி கொண்டு இருக்கிறேன். இந்த குறிப்பிட்ட ஆராதனைக்கு எங்கே போயிட்டுருக்கிறீங்க, அந்த பாஸ்டர்கிட்ட தான் போயிட்டுருக்கேன், அந்த சபைக்கு போகிறேன். ஏப்பா அதில் இருந்தவங்க இதுக்கு போகிறீங்க, அதில் இருந்தவங்க ஏன் இங்கே வந்துட்டீங்க, இப்போ இங்கே போயிட்டுருக்கிறீங்க? பக்தி முத்தி எல்லாம் போகலை, விசுவாசம் பெரிதாகி போகல, ஆண்டவர் இன்னும் அறியணும்னாலாம் போகல, நான் கர்த்தருடைய காரியத்தில் முழுமையா என் மனதை செலுத்துகிறேன் போகல, தப்பிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கேன். எல்லா இடமும் நோய் வந்துட்டு இருக்கு, தப்பிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கேன். வயிற்றுல கட்டின்னு சொல்லிட்டாங்க, தப்பிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு தலையில புண்ணு உள்ள நீர்க்கட்டின்னு சொல்லிட்டாங்க, தப்பிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கேன்.
கட்ட கனவெல்லாம் வந்துட்டு இருக்கு. தப்பிச்சா போதுன்னு ஓடிட்டு இருக்கேன். அங்கே போயிருங்க. ஏன் அங்கே போனால் அவர் ஜெபம் பண்ணுவார். அவர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. அவர் ஜெபம் பண்ணும்போது ஏதோ ஆவியில் நிறையிறாரு. அது எங்கள் பாஸ்டர்கிட்ட இல்லை. இவன் ஏன் எவ்வளவு இதை திட்டமான காரியங்களை எல்லாம் இன்றைக்கு மனிதன் தீர்மானிக்கிறான். வேஷம் மாறி நுழைந்த சவுல், அவன் நீ எத்தனை வேஷம் மாறினாலும் சவுலுக்கு சாவு தான். நீங்க அதை மட்டும் கவனிங்க. சவுலை சாவுக்குன்னு தேவன் உருவாக்கி விட்டார். அதற்கு மேல சவுலுக்கு விடுதலை இல்லை. சவுலுக்கு சாவு தான். வேஷம் மாறினாலும் சாவுதான். இன்றைக்கு அவைகளை நினைக்கிறதே இல்லை. கர்த்தருடைய ஜனங்கள் இன்றைக்கு கொஞ்சம் தங்களை சிந்திக்க தொடங்கினால் போதும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சவுலுடைய அனுபவங்களை எண்ணி பாருங்கள். எத்தனை குடும்பங்கள் இந்த நிலையில், எத்தனை குடும்பங்கள் இந்த நிலையில். ஒரு குடும்ப ஜெபத்திற்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது, வீட்டுக்குள்ளே 3 சபையார் இருந்தார்கள் ஒரே குடும்பத்தில். அம்மா ஒரு சபைக்கு காலையில் போவாங்க, அப்பா ஒரு சபைக்கு போறாரு. நடந்த சம்பவம் சொல்லி கொண்டு இருந்த கதையை கேட்டு நான் சொல்லலை. பிள்ளை வெளியில் வரும்போது ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரல. பிள்ளை வெளியில் வந்து நின்று பார்க்குது. நீங்களா? ஆராதனைக்கெல்லாம் போயிட்டீங்களா? இப்போ தான் நான் வந்தேன். எங்கே போகிறீங்கன்னா இன்னொரு சபைக்கு போயிட்டுருக்கேன். அப்பா வந்தார். அது எங்களுக்கு மாமூல், எங்கள் பரம்பரையாக நாங்கள் அதில் இருக்கோம். அதெல்லாம் விட்டு எப்படிங்க வர முடியும்? அப்பா அம்மா வந்தாங்க. அவங்க 2 பேரும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டுருக்குறேங்க. அவர் ஆவிக்குரிய சபை, மாம்சத்துக்குரிய சபை, அப்புறம் பிசாசுக்குரிய சபை, தேவனுக்குரிய சபை எல்லாம் அப்படி பிரித்து அவர்களே வகை. இது செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, இது செக்ஷன் டி. அவர் இப்படி இருக்கார், இவர் இப்படி இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் அப்படி இருக்காரு. இந்த காரியங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது, நினைக்கும் பொழுது எத்தனை பரிதாபமாய் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ சமுதாயம், கிறிஸ்தவர்களின் நடைமுறை இருக்கிறது என்று பாருங்கள். சவுல் வேஷம் மாறி உள்ளே நுழைந்தார். இந்த 3 சம்பவங்களும் சவுலின் வாழ்க்கையில் நடக்க காரணம், சவுலின் தீர்க்கதரிசி செத்து போனார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்வில் இதே அனுபவங்கள். கொஞ்சம் யோசிங்க. அப்படியே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம். நாம் எந்த நிலையில் இருக்கிறேன்? நான் எந்த நிலையில் இருக்கிறேன்? கண்களை மூடுவோம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் வேதத்தை திறந்தோம். தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் மரித்த பின்பு சவுலுடைய வாழ்க்கையில் நேரிட்ட ஒவ்வொரு காரியங்களையும், சில காரியங்களை நாங்கள் கவனித்தோம். ஆண்டவரே, சாமுவேல் செத்ததால் இந்த மனிதனுடைய நிலைமை எப்படி என்பது போல அநேக கர்த்தருடைய பிள்ளைகளின் விசுவாசம் செத்து போயிருப்பதால், பலன் கொள்ள முடியாமல் இருப்பதால், விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க முடியாமல் இருப்பதால், விசுவாச இன்னதென்று அறிந்து விசுவாசத்திற்கு கீழ்ப்படியாதிருப்பதால், சவுலை போல இருதயம் தத்தளிக்கிறவர்களாக, எந்த விதத்திலும் தேவனிடத்திலிருந்து உத்தரவு, எந்த விதத்திலும் தேவனிடத்திலிருந்து கிருபைகள் பெற முடியாதவர்களாய், எந்த சூழ்நிலையிலும் வேஷம் மாறி சவுல் நுழைந்தது போல அங்கும் இங்கும் தத்தளிக்கிற உள்ளத்தோடு, இங்கு கொஞ்ச நாள், அங்க கொஞ்ச நாள், இது சரியா, அது சரியா, இந்த உபதேசம் சரியா, இது தன் இருதயத்திலே தத்தளிக்கிற உள்ளம் உள்ளவர்களாய், வேஷம் மாறி ஓடி எப்படி ஆகிலும் தப்பிக்க வழி உண்டா என்று பார்க்கிற நிலையில் இருக்கிற உம்முடையவர்கள் எல்லாருக்காக கருத்தாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இன்றைக்கு அவர்களோடு நீர் இடைப்படுவீராக. யார் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று அவர்களே அறிந்து கொள்ளும்படி கொஞ்சம் இரக்கம் காண்பித்து இருதயத்தை திறந்தரணும். சாமுவேலுக்கு பின்பு சவுலின் நிலைமையைப் போல யாருடைய வாழ்வில் தங்கள் விசுவாசத்தை இழந்து நின்று தத்தளிக்கிற உள்ளமுள்ளவர்களாக இருந்தாலும் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது தங்களை ஆராய்ந்து பார்க்கட்டும், தங்களை உடைத்து பார்க்கட்டும். தங்கள் நிலை என்ன என்று அவர்கள் தங்களை ஒற்று பார்த்து தங்களை சீர்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, சவுலை போல அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான சம்பவங்களும் நடக்காமல் மறுபடியும் அவர்கள் புதுப்பிக்கப்பட்டு தேவ மகிமையை அடைந்து கொள்ள கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். சாமுவேலின் காலத்தில் சவுல் நேர்த்தியாய் நடந்தது போல விசுவாசத்தை பலமாய் கொண்டு உங்களையும் உறுதிப்படுத்தும்படி தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென், ஆமென்.